உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. கண்டாந்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது நம்ம ஜாதகத்தில். நம்ம செவ்வாய் தோஷம், நாகதோஷம் இந்த மாதிரியான தோஷங்கள் எல்லாம் விட இந்த கண்டாந்திர தோஷங்கிறது, மாந்திங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரேத சாபம். ஒரு சின்னதாக மாந்தியை பற்றி சொல்லிடலாம். பிரேத சாபம். இந்த கண்டாந்திரத்தை பற்றி நியர்லி 10 வருஷம் கிட்ட ரிசர்ச் பண்ணி இப்போ இந்த கடந்த ஒரு 2 ஆண்டுகளாக வந்து மிகப்பெரிய மாற்றத்தை வந்து கிளைண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்க முடியுது. அப்போ இதை பண்ணாங்கன்னா அவங்க வாழ்க்கையே மாறுது. இப்போ நம்ம முகமே எடுத்துக்கோங்க, சூரியன், சந்திரன் எல்லாமே ஒரு ஃபேஸ் ரீடிங்கிறது வந்து அதுதான். உங்கள் ஜாதக கட்டத்தில் உங்கள் கிரகங்கள் எப்படி எப்படி இருக்குன்றது உங்கள் ஃபேஸை பார்த்தே நம்ம சொல்ல முடியும். ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாந்திங்கிறது வந்து அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பேக்ட் கொடுக்கக்கூடியது. இப்போ நான் மாந்தின்னு சொல்கிறேன் இல்லைங்களா, சிம்பிள் தான். சென்னை திருவள்ளூரில் போயிட்டு ஒரு பரிகாரம் சனிக்கிழமையில் பண்ணணும். வணக்கங்க. இப்பொழுது நம்ம வந்து ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் ஒரு முக்கியமான நபரை வந்து நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன். மகாபிரத்யங்கரா தேவி உபாசகர் ஜேஎம் மைத்லி அவங்கள இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கோம். வணக்கம்மா. நமஸ்காரம்மா. அன்பே சிவம், மனமே குரு. ஆதன் ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போது சில ஜாதகங்களில் வந்து கிரக தோஷங்கள்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ராகு கேது தோஷம், அப்புறம் வந்து சனி தோஷம், அந்த தோஷம் நிறைய சொல்லுவாங்க. இது இல்லாமல் வேறு ஏதாவது பெரிய தோஷங்கள் அதில் இருக்குதா? அது எப்படிங்கிறது கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? நிச்சயமாக. ஜோதிடம்ங்கிறதே வந்து மிகப்பெரிய ஒரு கடல்னு சொல்லுவோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நியூமராலஜி, வாஸ்து, ஜாதகம் இந்த மாதிரி பிரிவினைகள் இருக்குது. இந்த மூணுமே வந்து ஒரு கம்பைன் மாதிரி. இந்த ஜாதகம்ங்கிறதும் வாஸ்துங்கிறதும் நியூமராலஜிங்கிறதும். அதில் வந்து இந்த ஜாதகம் அடிப்படை, இந்த ஜாதகம் வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரிய ஜாதகம் தான் நம்ம இப்போ நிறைய பிரிவுகள் வந்துருச்சு ஜோதிடத்தில். இதில் வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரியம்ங்கிறது ரொம்ப மிகப்பெரிய ஒரு விஷயம். அதில் நம்ம ஜாதகங்களில் என்னென்ன தோஷம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நிவர்த்தி பண்ணிக்கும் போது எவ்வளோ பெரிய தடங்கள் இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே கஷ்டம் இதுதான் புலம்பிகிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி என்ன இருந்தாலும் சரி அதுலேருந்து மீண்டு வர முடியும். அதில் மிக முக்கியமான ஒரு தோஷங்கள்னால் எல்லாருமே டிஃபால்ட்டாக வந்து சரி பண்ணிக்கக்கூடிய தோஷம் என்னென்னா மாந்தி. அது நம்ம இன்டர்வியூ கொடுத்துருக்கோம். கண்டாந்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது நம்ம ஜாதகத்தில். நம்ம செவ்வாய் தோஷம், நாகதோஷம் இந்த மாதிரியான தோஷங்கள் எல்லாம் விட இந்த கண்டாந்திர தோஷங்கிறது ஒரு ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே வந்து கிடைக்காம தடுக்கக்கூடியதும், பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் அவங்களால வந்து அதுலேயே வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பும் இந்த கண்டாந்திர தோஷத்தில் இருக்குது. இதை வந்து மக்கள் வந்து நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும். அந்த கண்டாந்திர தோஷத்தை வந்து நீங்கள் நிவர்த்தி பண்ணிக்கும் போது அந்த தோஷம் வந்து யோகமாக மாறக்கூடிய அமைப்பும் இருக்குது. ஓகே. இப்போ அந்த கண்டாந்திர தோஷத்தை வந்து எப்படி நிவர்த்தி பண்ணலான்னு நீங்கள் சொல்ல முடியுமா உங்களால்? அதுக்கு முன்னாடி வந்து என்ன கண்டாந்திர தோஷம்னா என்ன அப்படிங்கிறது ஒரு இது இருக்கும். சரி. இந்த மேஷத்துலேயும், அதாவது மேஷம் டு கடகம், திருப்பியும் அகெயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேஷ மண்டலம்னுவோம், சிம்ம மண்டலம், தனுசு மண்டலம், இந்த மாதிரி 3ஆக பிரியும். அப்போ இந்த மேஷத்துலேருந்து ஆரம்பிக்கிறதுலேருந்து முடிவு வந்து பார்த்திங்கன்னா கடகம், மேஷம் அஸ்வினி 1லையும் அண்ட் வந்து கடகத்தில் வந்து ஆயில்யம் 4லையும் முடிவு. இதுதான் வந்து கண்டாந்திரம் அப்படின்னுவோம். அப்போ உங்கள் ஜாதக கட்டத்தில், ராசி கட்டத்தில் இந்த அஸ்வினி 1லையும் ஆயில்யம் 4லையும் கிரகங்கள் இருக்கான்னு பார்க்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிம்ம மண்டலம். அப்போ மகம் 1லையும் விருச்சிகத்தில் வந்து பார்த்திங்கன்னா கேட்டை 4லையும் எதனா கிரகங்கள் இருக்கான்னு பார்க்கணும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா தனுசு மண்டலம். இந்த தனுசு மண்டலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மூலம் 1லையும் கடைசியாக வந்து ரேவதி மீனம், அதில் தான் மீனம் ரேவதி 4லையும் ஏதாவது கிரகங்கள் இருக்கா டீஃபால்ட்டாக இதை பார்த்துக்கணும். இதுதான் வந்து கண்டாந்திரம் அப்படின்னு. இந்த கிரகங்களில் வந்து இந்த நட்சத்திர புள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா கிரகங்கள் இருந்ததுன்னா உங்களுக்கு கண்டாந்திர தோஷம் இருக்குதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுலேயும் எஸ்பெஷலி இந்த லக்ன புள்ளியோ சந்திரனோ
இந்த மாதிரியெல்லாம் வந்து முக்கியமான கிரகங்கள். இப்போ வந்து சனி பகவான் பார்த்திங்கன்னா கர்மக்காரகன். இந்த பிறந்ததுலேருந்து உழைச்சிக்கிட்டே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க பாருங்கள் மன உளைச்சலில். இவங்க எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சனி பகவான் அதில் இருக்காரா அப்படிங்கிற இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சூரியன் வந்து கண்டாந்திரத்தில் இருக்குன்னா அவங்களுக்கு வந்து அரசாங்க தொடர்பான ஒரு நல்ல விஷயங்கள் நடக்காது. ஆப்போசிட்டாக இவங்க எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க, சம்மந்தம் இல்லாமல் இவங்க போயிட்டு ஒரு பிரச்சனையில மாட்டிப்பாங்க. இவங்க எல்லாம் வந்து இந்த கண்டாந்திரம் இருக்கிறவங்க தான். அப்போ அதை சரி பண்ணிக்கும் போது நிச்சயமா வாழ்க்கையில வேற ஒரு பரிணாமம், அந்த தோஷம் வந்து யோகமா மாறிடும். இது டிஃபால்ட்டா தெரியாம நிறைய நான் வந்து பரிகாரம் பண்ணிட்டேன், எதுவுமே நடக்க மாட்டேங்க. இந்த 2 விஷயங்கள் வந்து ரொம்ப முக்கியமா பார்க்கணும். ஒன்று மாந்தி, 2வது கண்டாந்திரம். இதை சரி பண்ணாலே ஒரு 75% பிரச்சனை வந்து நம்ம ஜாதகத்துல முடிஞ்சுது. ஓகே, இந்த மாந்திங்கிறத ஒரு விஷயம் சொல்றீங்க இல்லையா, அது ஆக்சுவலி அதை இந்த பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், மாந்தி அப்படின்னுட்டு. கும்பகோணத்தில் கூட மாந்தி கோயில் ஒன்று இருக்குது. ஆக்சுவலி அங்கே போயிட்டு எல்லாம் பண்ணிட்டு வந்தால் எல்லாம் சரியாகும் அப்படின்னு கூட சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நான் மாந்தி பற்றி கிளியராகவே வீடியோ கொடுத்துருக்கேன். ஓகே, அதுவும் பார்க்கலாம். மாந்திங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரேத சாபம். ஒரு சின்னதாக மாந்தியை பற்றி சொல்லிடலாம். பிரேத சாபம் நம்ம வந்து முன்னோர்கள் வந்து எப்படி வந்து இறந்துருக்காங்க, என்ன மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு உயிரை வந்து எப்படி சென்ட் ஆஃப் பண்ணுறோமோ அப்படி தான் வந்து ஒரு உயிர் வந்து நம்மளுக்கு உள்ளே வரும். நம்ம வீட்டிலேருந்து ஒரு உயிர், ஒரு ஆத்மா போகுதுன்னா திருப்பியும் அது ரொட்டேஷன், இந்த 7 பரம்பரைன்னுவாங்க, அது வந்து திருப்பி நம்மளுக்கு வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே தான் பிறக்கும். இப்போ உங்களோட தாத்தாவோட தாத்தா அவங்க தான் திருப்பி உங்கள் வீட்டில் பிறப்பாங்க, உங்கள் மகன் திருப்பி உங்கள் வீட்டில் பிறப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் வீட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா திரும்பி இது ரொட்டேஷனல் நடக்கும், வேறு யாருமே வரமாட்டாங்க. உங்களோட 7 தலைமுறையில் இருக்கிறவங்க மட்டும்தான் உங்கள் வம்சத்தில் திருப்பியும் வந்து பிறப்பாங்க. அப்போ இந்த மாந்திங்கிறது நீங்கள் கிளியர் பண்ணலை அப்படின்னா திருப்பி அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ ஒவ்வொருத்தரோட கடமை என்னென்னா, மெயின் வந்து நான் என்ன சொல்வேன்னா, ஒரு ஜாதகம், டேட் ஆஃப் பர்த், டைமு, பிறந்த ஊர் உங்களுக்கு இருக்கா, நீங்கள் ரொம்ப லக்கியான ஒரு பர்சன்னு சொல்லுவேன். உலகத்திலே நீங்கள் தான் லக்கியான பர்சன். ஏன்னா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்படி வேணால் மாற்றிக்க முடியும், அந்த ஒரு அமைப்பு ஜாதகம் இருக்கிறவங்க கிட்ட தான் இருக்குது. ஸோ இந்த மாந்திங்கிறது நிச்சயமாக தீர்வு பண்ணணும். அது எங்கேன்னா ஃபஸ்ட்டு பேசிக்காக பிள்ளையார் சொல்லி மாதிரி சென்னை, திருவள்ளூர், திருவாலங்காட்டில் நம்ம போய் பண்ணணும். அதுதான் மிகப்பெரிய லெவலில் ஒரு நன்மை கொடுக்கக்கூடிய இடமா இருக்குது. திருவள்ளூர், திருவாலங்காடு, சென்னை, திருவள்ளூர், திருவாலங்காட்டில் மாந்தீஸ்வரர் கோயில்னே இருக்குது. நம்ம அதை ஃபுல்லாகவே வீடியோ கொடுத்துருக்கோமா, அதில் பார்த்தாங்கனால தெரிஞ்சிடும் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், என்னென்ன மாதிரி பாதிப்பு எல்லாமே சொல்லியிருக்கோம். ஸோ மாந்தியும் கண்டாந்திரமும் ஒரு ஜாதகத்தில் மிகப்பெரிய ஒரு ரோல் இருக்குது. அந்த விஷயங்களை வந்து நீங்கள் நிவர்த்தி பண்ணும்போது வாழ்க்கையில் மிகப்பெரிய சக்ஸஸை வந்து நம்ம வந்து இது பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ நம்மளுக்கு ஒரு அடிபட்டுருச்சு, இல்லை ஏதோ ஒன்று நடக்குதுன்னா நம்ம வீட்டிலே உட்காந்துக்கிறது இல்லை இல்லையா, ஹாஸ்பிட்டலில் போய் ஸ்டிச் எல்லாம் போட்டு சரி பண்ணிக்கிறோம். இப்போ ஏதோ ஆக்சிடெண்ட்டில் காலே போச்சுன்னா விட்டுருமா, உயிர் இருக்கிற வரைக்கும் நம்ம ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே தானே இருக்கோம். கண்டிப்பாக இந்த மாதிரி ஜாதகத்தில் இருக்கிற தோஷங்களில் நிவர்த்தி பண்ணுறதுக்கு தான் ஒரு ஜோதிடம்ங்கிறதே மிகப்பெரிய ஒரு கலை. அதை வந்து சரியாக பயன்படுத்திக்கணும். ஜோதிடம் என்றைக்குமே போய் கிடையாது. நான் எல்லா இன்டர்வியூலும் சொல்வேன், ஜோதிடம் என்றைக்குமே போய் கிடையாது. எந்த அளவுக்கு ஜோதிடர்கள் பார்க்குறாங்க அதுதான் ஆத்மபலம். அண்ட் வந்து இன்னொன்று என்னென்னா, நம்ம இதை பேசிக்காக சரி பண்ணிவிட்டு நான் ஃபாலோ பண்ணுறது சரணாகதி தான். இறைவனை சரணாகதி அடைகிறது, அதுதான் நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு பவரையும் மிகப்பெரிய ஒரு சக்தியும் வாழ்க்கையை பிரட்டி போடுற அளவுக்கு ஒரு மாற்றத்தையும். ஒரு ஜாதகத்தால் முடியாதது கூட ஒரு ஜோதிடராலேயோ யாராலையுமே முடியாதது சரணாகதி அடையும் போது மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக நிகழும். சரி, மாற்றங்கள் நிகழும்னு சொல்கிறீங்க. இப்போ இந்த கண்டாந்திரம்ன்ற ஒரு விஷயத்தை எடுத்து கொடுத்துருக்கீங்க. இப்போ அது வந்து என்ன பண்ணணும் அதுக்கு? நிச்சயமா அதுதான் நான் இப்போ சொன்னேன் இல்லையா, அஸ்வினி 1 அண்ட் வந்து கேதுவோட முதல் சாரமும் முதல் பாதமும் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா புதனோட கடைசி பாதமும் தான் கண்டாந்திரம். அப்போ என்ன தோஷங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எப்படி வந்து ஒரு யூடியூபோ இல்லை ஒரு புக்கை படித்து டாக்டர் ஆக முடியாதோ, அட்வொகேட் ஆக முடியாதோ, ஒரு ஜாதகத்தை வந்து அந்த ஜோதிடர்கள் பார்க்கும் போது தான் எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குங்கிறத தெரியும். கண்டிப்பாக. அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் வந்து எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குது, என்ன தோஷம். இப்போ வந்து ஒரு பெண் சாபமே எடுத்துக்கோங்க, கர்ப்பிணி பெண் சாபம் இருக்குது இதுலேயே, இந்த புதனோட சாரத்திலே கன்னி பெண் சாபம் இருக்குது. ஒரு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேமிலியில் கல்யாணம் ஆகாமல் ஒரு குழந்தை இருக்குனாலே, அதாவது ஒரு பெண் இருக்குனாலே உங்கள் ஃபேமிலியில் கன்னிப்பெண் சாபம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க, அல்லது விதவை சாபம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க, அல்லது கர்ப்பிணி பெண் சாபம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அப்போ என்ன சாபம், ஏன்னா நம்ம இந்த ஒரு இன்டர்வியூவில் எல்லாமே கிளியராக சொல்ல முடியாது. அப்போ அதுக்குன்னு ஸ்தலங்கள் இருக்குது. அந்த ஸ்தலங்கள் போயிட்டு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது.
ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அஸ்வினி 1ல் வந்து ஒரு கிரகம் நிற்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்க என்ன பண்ணணும்னா, வருடம் ஒரு முறை பண்ணால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அல்லது வாழ்க்கையில் ஒரு முறையாச்சும் கடலூர் பக்கத்தில் வந்து பெண்ணாடகம் அப்படிங்கிற ஒரு கோயில், சிவன் ஸ்தலம் இருக்குது, ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு கோயில். அங்கே போயிட்டு இவங்களோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி விளக்கும், எலுமிச்சப்பழ மாலை, இவங்க இப்போ வந்து 20 வயசா 30 வயசா 40 வயசா அந்தளவுக்கு மாலையும் நெய் தீபம் இதை ஏற்றி ஒரு பரிகாரம் வந்து பண்ணணும். பெண் ஆடகம் அப்படிங்கிறப்போ ஒரு பெண்ணும் ஆடவனும் சேர்ந்தது தான் அந்த சிவன். அந்த கோயிலோட வரலாறுலாம் வந்து சொல்லப்போனால் மிகப்பெரிய ஒரு இது. அந்த இடத்துல நீங்கள் போய் மிதிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த அஸ்வினி 1ல் இருக்க அந்த கண்டாந்திர தோஷம் வந்து பார்த்திங்கன்னா நிவர்த்தி ஆகும். அதை முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஔஷதீஸ்வரர் கோயில், அது இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ஒவ்வொரு அது வந்து என்ன கிரகம் இருக்குது. இப்போ அஸ்வினி 1ல் கிரகம் இல்லைன்னா பரவாயில்ல, மீன்ஸ் கிரகங்கள் இருந்தால் பரவாயில்ல, பட் இல்லைனாலும் பார்வைகள் அந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் ஜோதிட ரீதியாக இருக்குது. அப்போ ஒரு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பரிகாரங்கள் நீங்கள் பண்ணும் போது கம்ப்ளீட்டாக அந்த கண்டாந்திர வெளியே வரது இல்லாமல் உங்களோட அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து அது டிரான்ஸ்ஃபர் ஆகாமல் இருக்கும். நிச்சயமாக ஒவ்வொரு மனிதரும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஹிந்து இதில் இருக்கும் போது அந்த ஜாதகங்கள் பார்த்து சரி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப கம்பல்சரியாக தேவையான ஒரு விஷயம். நம்ம முன்னோர்கள் வந்து அமிர்தம் மாதிரி நமக்கு ஒரு தட்டில் வந்து வச்சு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம இன்னுமே அதை எடுக்கலாமா வேணாமா, அது இந்த மாதிரி குழப்பத்திலேயே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுறதும் சும்மா ஏதோ ஒன்று பேசுகிறோம், இதுலேயே வந்து நம்ம நேரங்கள் வந்து செலவாயிட்ருக்கு. ஸோ இதை பண்ணும் போது ஒரு தெளிவான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். உங்களோட ப்ரீவியஸ் இது வந்து எத்தனை பர்த் கர்மான்னு தெரியாது, அந்த பர்த் கர்மாலேருந்து அத்தனை பர்த் கர்மாலேருந்து உங்களுக்கு விமோச்சனம் கிடைக்கும். இப்போது கண்டாந்திரன்ற ஒரு இதுக்கு வந்து என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் இப்போது சொல்லியிருக்கீங்க. ஆனால் அந்த கண்டாந்திர தோஷம் இருக்கிறவங்க அவங்களுக்கு எந்த விதமான அறிகுறியெல்லாம் அவங்களுக்கு வரும் அப்படிங்கிறது கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியுங்களா? இப்போ வந்து மேஷத்தில் அஸ்வினி 1ன்றப்போ அது வந்து ஒரு மனிதனோட கபாலம், தலை, லக்னம் எல்லாமே காலபுருஷனுக்கு உங்களுக்கு எந்த லக்னம் வேணா இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது மேஷ வீடை தான். ஏன்னா அது வந்து காலபுருஷனுக்கு முதல் வீடு. அதுதான் வந்து எல்லா மனிதனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா லக்னம்னா வந்து மேஷம் தான் சொல்லணும். அந்த மேஷத்தில் என்ன கிரகம் இருக்குது, அது எந்த கிரகங்கள் பார்க்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம வந்து பார்த்துக்கணும். அப்போது அந்த மேஷம் அஸ்வினி 1ல் ஒரு கிரகம் இருக்குன்ற போது இவங்க வந்து ஒரு திங்கிங் ப்ராசஸே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டேலண்டட் பீப்புளாக இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களோட அறிவே சத்ரு, அது இவங்களுக்கு வந்து ஒரு பேக் செட் பண்ணுற மாதிரியான ஒரு அமைப்பும் வந்திருக்கும். இவங்க அறிவுனாலே இவங்க கீழே விழுவாங்க. நிறைய நம்ம மக்களை பார்த்துருக்கோம் இல்லைங்களா? அந்த அறிவு எந்த அளவுக்கு இருக்கோ அதே மாதிரி ஒரு ஆட்டிடியூடும் வந்துடும். ஆட்டிடியூடுன்னு சொல்லலாம், தலகணம். அந்த விஷயங்கள் கொடுக்கக்கூடாது இந்த கண்டாந்திரத்தில் இருந்தால். ஏன்னா நார்மலாக இருந்தாங்கன்னா இவங்க அறிவை ப்ராப்பராக சூப்பராக யூஸ் பண்ணி மிகப்பெரிய ஒரு ஜீனியஸ், நல்ல ஜீனியஸ்லாம் பார்த்துக்கோங்க, அவங்களுக்கு கிரகங்கள் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். அதனால தான் அவங்க ஜீனியஸ் ஆகிருக்காங்க. ஆனால் நம்ம கூட சக மனிதர்கள்லேயே பார்த்துப்போம், என்ன இவ்வளோ அறிவாக இருக்கான், ஆனால் வாழ்க்கையில் ஷைனால பார்த்திங்களா எங்கேயோ போயிட்டாங்களே, இன்னும் இவ்வளோ அழகாக இருக்குது இந்த பொண்ணு பார்த்திங்களா எப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்ப்போம். சரி இந்த மாதிரி தான் இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். பட் ஆனால் அவனோட அறிவே இந்த மாதிரி அறிவாகட்டும், அல்லது வந்து நம்ம வீட்டில் நான் சொன்னேன் இல்லைங்களா, கன்னி பெண்ணாக இருந்து அல்லது வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு மரணம் நிகழ்றதாக இருக்கட்டும், அல்லது வந்து கல்யாணமாய் வீட்டில் வந்து குழந்தைங்களாம் இருந்து நிறைய பேர், ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி கணவனை வந்து இழக்கிறதும் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா. இந்த மாதிரி அதாவது அல்பாயுஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த ஆயுள் கம்மியாக இருக்குது அப்படின்னாலும் கண்டாந்திரத்தை நம்ம நிச்சயமாக பார்க்கணும். அண்ட் அகெயின் தனுஷ் வீட்டுக்கு வரும்போது, தனுஷ் அண்ட் புதன் வீட்டுக்கு படிப்புனால ஒருத்தங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல படிப்பு இருக்கும். ஆனால் அந்த படிப்பு மூலியமாகவே இவங்க படித்ததுனாலேயே இவங்களுக்கு வந்து அந்த அறிவு வந்து மழுங்கும். அந்த விஷயங்களாக இருக்கட்டும். தனுசு வீடுக்குன்னு வரும்போது, தனுசில் மூலம் 1ன்ற வரும்போது தேவ சாபம், அதாவது குரு சாபம், அதை தாண்டி இருக்கிறதுலே மிக மோசமான ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா தேவ சாபம் தான். இந்த தனுசு வீட்டில் இருக்கும்போது குருவோட சாபம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குருவோட, அதாவது ஒரு நல்ல ஒரு குருக்கு மரியாதை கொடுக்குற வீட்லேயும் பரம்பரையிலும் தான் பிறந்திருப்பாங்க. இப்போ ஒரு மந்திரங்கள் சொல்கிறாங்க, அந்த மந்திரங்கள் வந்து 1,00,000 மந்திரம் சொல்லணும்னா இவங்க வந்து கொஞ்சம் கம்மியாக சொல்லிட்டு மறைக்கிறது, குருக்கு துரோகம் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணும்போது அந்த குருனாலேயே
நம்மளுக்கு சொல்லி கொடுத்த ஆசான்னாலேயே நம்மளுக்கு வந்து சில ட்ராபேக்ஸ் வர்றது இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். அண்ட் வந்து குருங்கிறப்போ தங்கமும் வந்து குரு தான். அப்போ நகை வந்து என்ன வாங்கினாலும் டே டு டே லைஃப்லேருந்து நம்மளோட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கண்டாந்திரத்தில் சுக்கிரன் இருந்ததுன்னா அவங்க கையில் வந்து காசே பொருளாது. என்ன காசு வந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நிற்காது. தங்கம் வாங்கினாங்கன்னா உடனே போய் வந்து அடகு கடைக்கு போயிடும். இதெல்லாம் இந்த கண்டாந்தரத்தில் நிற்கிறது தான். இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் ரொம்ப ஹெவியாக இருக்குதுனாலே, ரொம்ப கஷ்டப்படுறீங்கனாலே இந்த விஷயங்கள் பார்த்துக்கோங்க. உங்கள் ஜாதகத்தில் இந்த நட்சத்திரங்கள் நான் சொன்னேன் இல்லைங்களா, அஸ்வினி 1 அண்ட் வந்து மகம் 1 மூலம் 1, அதே மாதிரி புதனோட நட்சத்திரம் ஆயில்யம் 4 கேட்டை 4 ரேவதி 4, இந்த நட்சத்திரங்களை கிரகங்கள் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கிரகங்கள் இருக்குன்னா நிச்சயமாக நீங்கள் நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட போயிட்டு பார்த்துக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அதை எப்படி சரி பண்ணிக்கிறோங்கிறதும் நீங்கள் வந்து பண்ணிக்கணும். யூஸ்வலாக வந்து இப்போது செவ்வாய் தோஷம், ராகு கேது தோஷம், அதுக்கெல்லாம் வந்து எல்லா பரிகாரமும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் வந்து கண்டாந்திரத்துக்கு என்ன அதுக்கான இது என்ன பண்ணணும், அது என்ன எப்படி அது இது பண்ணணும்? ஏன்னா இப்போது நிறைய விஷயம் பேசும்போது இப்போ தான் இந்த கண்டாந்திரன்ற ஒரு விஷயத்தே நமக்கு தெரிய வருது. ஏன்னா இவ்வளோ நாள் வந்து நம்ம எவ்வளோ ஜாதகம் பார்க்குறோம், ஆனால் கண்டாந்திரன்ற ஒரு விஷயத்த வந்து இது வரைக்கும் யாரும் அவ்வளோ தெளிவாக எடுத்து சொன்னது கிடையாது. நீங்கள் இப்போ அதை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். நிச்சயமாக கண்டாந்திரம்ங்கிறது ரொம்ப பழமையான ஒரு விஷயம். எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்து கண்டுபிடிக்கவே முடியாது. இதை ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஒரு டிஎன்ஏ இது இருக்கோ ஆல்ரெடி எல்லாமே ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சி வச்சுட்டாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தட் அந்த மெத்தட்னு நிறைய ஜோதிடத்துலேயே வந்து ஒரு பிரிவினைலாம் இருக்குது. இதை கண்டுபிடிச்சிக்கோ. அது ஆக்சுவலி என்னென்னா எல்லாமே பேஸ் ஆல்ரெடி எல்லாருமே எல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுட்டாங்க. அதுலேருந்து ஒரு சில அதாவது இந்த பாரம்பரியம்ங்கிறது கடல், அதுலேருந்து ஒரு துளி தான் எடுத்து நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ இந்த கண்டாந்திரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அஷ்டவர்க்க பரல் இருக்குது. அதை நம்ம இன்னொரு இதில் பார்க்கலாம். ஸோ அந்த அஷ்டவர்க்க பரல் வந்து பார்த்திங்கன்னா ஜாதகங்கள்லாம் எழுதுறதுக்கு முன்னாடியே வந்து அஷ்டவர்க்க பரல் நம்பரை வச்சு நம்ம வந்து சொல்கிறது. ஸோ அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டாந்திரம் இதுவுமே வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தது தான். இப்போ வந்து கேரளா சைட் பார்த்திங்கன்னா மாந்தி எடுத்துகிட்டு தான் நம்ம அடுத்த கிரகத்தையே எடுப்பாங்க. கெட்டதுலேருந்து நல்லதுக்கு போவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே தமிழ்நாட்டு சைடில் வந்து பார்த்திங்கன்னா நல்லதுலேருந்து குருலேருந்து தான் நம்ம வந்து கெட்டது எடுத்துகிட்டு போவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய வேரியஸ் இருக்குது. கண்டாந்திரம்ன்றது புதுசாக யாருமே ஜோதிடத்தில் வந்து கண்டுபிடிக்க முடியாது. பாரம்பரியம் தான் இருக்குது. எவ்வளோ நீங்கள் 100 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணாலும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு லெசன் வந்து நீங்கள் கற்றுக்க முடியும். நம்மளே நிறைய ஜாதகம் பார்க்குறோம். என்ன தான் தெரிஞ்சாலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டாந்திரத்தை பற்றி நியர்லி 10 வருஷம் கிட்ட ரிசர்ச் பண்ணி இப்போ இந்த கடந்த ஒரு 2 ஆண்டுகளாக வந்து மிகப்பெரிய மாற்றத்தை வந்து கிளைண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்க முடியுது. அப்போ இதை பண்ணாங்கன்னா அவங்க வாழ்க்கையே மாறுது. ஸோ இன்னும் அடுத்து 10 வருஷம் கழித்து கேட்டிங்கன்னா அதில் இன்னும் ஒரு அப்கிரேடாக நம்ம கொடுக்க முடியும். ஸோ தினம் நம்ம கற்றுக்கலாம். இது எல்லாமே நம்ம யாருமே புதுசாக கண்டுபிடிக்கவே முடியாது. இது வந்து நம்ம முன்னோர்கள் எல்லாமே வந்து ஆல்ரெடி கண்டுபிடிச்சி கொடுத்து நம்ம சித்தர்கள் இவங்கெல்லாம் வழிபாடு முறையெல்லாம் இருக்குது. ஸோ அதை தான் நம்ம வந்து எடுத்து சொல்கிறோம் மக்களுக்கு. இதுதான் ப்ராப்பரான வே. இதை பண்ணிங்கன்னா ஏன்னா நம்ம கமெண்ட்ஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே கண்டினியூவாக பார்க்கலாம். நாங்கள் எவ்வளோ தோஷம் இருக்குது, கோயிலுக்கு போகிறோம் பண்ணுறோம், பட் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. இதெல்லாம் சரி பண்ணாமல் நீங்கள் என்ன தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன பூஜைகளோ இல்லை இதெல்லாம் பண்ணாலுமே வந்து சரி. ஏன்னா இது வந்து ஒரு பேஸ் மாதிரி, ஒரு பில்டிங்க்கு வந்து கடக்கால் மாதிரி. நீங்கள் சின்ன பூஜைகள்லாம் வந்து பண்ணுறது ஒரு பில்டிங்க்கு உள்ளே வந்து அலங்காரம் பண்ணிக்கிற மாதிரி. பேஸ் சரியாக போட்டிங்கன்னா தான் நீங்கள் பில்டிங்கில் என்ன வேணால் பண்ணலாம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இந்த கண்டாந்திரம், மாந்தி, அஷ்டவர்க்க பரல் இதெல்லாம் வந்து ஒரு பேஸ் கடக்கால் மாதிரி. ஸோ அதை சரி பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃப் வந்து சூப்பராக மாறுறதை நீங்கள் கண்கூட பார்க்கலாம். நிம்மதியாக தூங்கலாம், நிம்மதியாக சாப்பிடலாம், நிம்மதியாக இருக்கலாம். நிம்மதி வந்து ரொம்ப மனிதர்களுக்கு நம்ம வந்து மனித பிறவி எடுத்திருக்கோம். நிறைய பிறவிகளில் ரொம்ப சிரிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது வந்து மனிதனுக்கு தான். மிகப்பெரிய ஒரு லக்கியானது, ஒரு பாக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா மனித பிறவி. அந்த மனித பிறவியை ஒவ்வொரு நாளும் வந்து நம்மளும் உபயோகப்படுத்திக்கணும், மற்றவங்களும் வந்து நம்மளால் சந்தோஷப்படணும். அதுதான் ஒரு பரிபூரணமான வாழ்க்கை. இதே உலகத்தில் தான் ரொம்ப கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க, ரொம்ப சூப்பராக மேட் ஃபார் ஈச் அதர் கப்பிள், நல்ல பணம், புகழ், பேர் இதோட வாழ்கிறவங்களும் இதே உலகத்தில் தான் இருக்காங்க. இந்த 2 பேருமே நமக்கு தான் எக்ஸாம்பிள்.
ஸோ இந்த விஷயங்கள் இருக்குது, இதை தெரிஞ்சு சரி பண்ணிக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் எங்கே வந்து சாபம் இருக்கோ அங்கே தான் சாப விமோக்ஷனமும் இருக்குது. அப்போ என்ன கர்மாவில் நம்ம வாழ்கிறோமோ இங்கே தான் உங்களுக்கு மருந்தும் இருக்குது. அதை சரி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் சூப்பராக கொண்டாடி சந்தோஷமாக வாழலாம். அப்போ நீங்கள் சொல்ல வர்றது என்னன்னாக்கா, இப்போ நம்ம உடம்புல என்னென்ன நோய் வந்தால் அதுக்கான மருந்துகளை நம்ம சாப்பிட்டு நம்ம குணப்படுத்திக்கிறோமோ, அந்த மாதிரி ஒரு ஜாதகத்தில் இந்த மாதிரி விஷயங்கள், கண்டாந்திரம், நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாம் பார்த்து அதை நம்ம சரி பண்ணிக்கிட்டோன்னா லைஃப்பில் நல்லா இருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் சொல்கிறீங்க. நிச்சயமாக சூப்பராக கொண்டாடி வாழலாம். அதுதான் வாழ்க்கை. ஒரு மனிதனாக இருந்தோன்னா அந்த மாதிரி வாழணும். ஒருத்தங்களை பார்த்து நம்ம பொறாமப்படுறோம் இல்லையா? நிறையா சொல்லுவாங்க, ஒரு சாவை பற்றி கூட பொறாமப்படணும், இவங்கள மாதிரி சாகணும், இவங்கள மாதிரி வாழணும் அப்படிங்கிற ஒரு இது எங்கேயுமே இல்லை. நம்ம கையிலேயே இருக்குது, நம்ம ஜாதகத்திலேயே இருக்குது, நம்ம டே டு டே லைஃப்பில் இருக்குது. ஸோ இதெல்லாம் மாற்றும் தருவாயில் வந்து நிச்சயமாக வாழ்க்கையை மிக பிரம்மாண்டமாக வாழக்கூடிய அமைப்பு எல்லாருக்குமே, ஒருத்தர் 2 பேருக்கு இல்லை, எல்லாருக்குமே இருக்குது. அதாவது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போது இந்த மாந்திங்கிற ஒரு இது கிரகம் பற்றி பேசும்போது மோஸ்ட்லி அது வந்து கேரளாவில் தான் ஜாஸ்தி பேசப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது. இங்கே நம்ம எடுக்கும்போது இங்கே யாரும் அவ்வளோ பெருசாக இந்த ஜாதகத்தையும் பார்த்து இதில் மாந்தி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யாருமே அவ்வளோ தெளிவாக எடுத்து சொன்னது கிடையாது. ஆனால் அதே மாதிரி இப்போது மாந்தி பற்றி சொல்லும்போது கண்டாந்திரி பற்றியும் நம்ம வந்து சொல்லி ஆகணும். இப்போது அது எப்படி என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரிய வரணும் இல்லையா? மாந்தி எப்படி ஒரு முக்கியமான விஷயமாக நம்ம வந்து பார்க்குறோமோ, அதே மாதிரி கண்டாந்திரத்தையும் நம்ம முக்கியமான விஷயமா பார்க்கணுமா அப்படிங்கிறது தான் கேள்வி. நிச்சயமாக. ஃபஸ்ட்டு மாந்தினா என்னன்றதை ஒரு சின்னதாக சொல்லிடுறேன். மாந்தினா வந்து நம்ம உடம்புல ஒவ்வொரு பார்ட்ஸ்க்கு ஒவ்வொரு விஷயங்கள் இருக்குது. அது மாதிரி மாந்தி நான் நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருக்கேன். மாந்தினா என்னென்னா, நம்மளோட உடம்புல இருக்கிற பஸ்ஸு, அதாவது அடிப்பட்டால் வந்து ஒரு சீழுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் மாந்தி. ஃபஸ்ட்டு மாந்தினா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த 9 கிரகங்களுக்கும் நம்ம உடம்புல வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பார்ட்ஸ்க்கு வந்து ஒரு கிரகம் வந்து ஆளுமை பண்ணுது. இப்போ நம்ம முகமே எடுத்துக்கோங்க, சூரியன், சந்திரன் எல்லாமே ஒரு ஃபேஸ் ரீடிங்கிறது வந்து அதுதான். உங்கள் ஜாதக கட்டத்தில் உங்கள் கிரகங்கள் எப்படி எப்படி இருக்குன்றது உங்கள் ஃபேஸை பார்த்தே நம்ம சொல்ல முடியும். அப்போது இந்த மாந்திங்கிறது என்னென்னா, நம்ம உடம்போட அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பஸ்ஸு, அப்போ எப்படி வந்து அந்த உடம்பு ஃபுல்லாக வந்து கெடுக்கக்கூடிய ஒரு 4 நாள் வந்து அந்த சீல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முள்ளே குத்திடுச்சு சீல் இருக்குன்னா எப்படி அந்த காலை எடுக்கக்கூடிய அளவுக்கு வந்து அது ப்ராப்ளம் கொடுக்குதோ, அந்த மாதிரி தான் வந்து மாந்தி ஒரு ஜாதக கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கட்டத்தில் இருக்கும், ஏதோ ஒரு கிரகம் சாரமோ ஏதோ ஒன்று இருக்கும், அது வந்து அந்த வீட்டை வந்து கெடுக்க போகுதுன்னு அர்த்தம். அப்போ அது எந்த அளவுக்கு பாதிப்பு கொடுக்க போகுது, நார்மலாக தான் இருக்கா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு மாந்தியை பற்றி தெரிஞ்சுக்கணும். ரொம்ப 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 முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து மாந்தி. நம்ம முன்னோர்களே வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடத்தில் வந்து நம்ம இப்போ ஜோதிடம் பார்க்குறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10% கூட கிடையாது. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓலைச்சுவடிகள் இதெல்லாமே வந்து அழிக்கப்பட்டிருக்கு. நம்ம ஜோதிடமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பயன்படுத்துறது ஒரு 10% கூட கிடையாது. அவ்வளோ வந்து ஒருத்தரை பார்த்தா அந்த அளவுக்கு சொல்லக்கூடிய தன்மை, நம்ம வந்து ஒரு 100 வருஷம் 200 வருஷம் முன்னாடியெல்லாம் வாழ்ந்த மனிதர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாதகம்லாம் எதுவுமே தேவையில்லை, உங்கள் மூஞ்சை பார்த்து சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு டேலண்ட். ஒன்றுமே இல்லை, ஒரு விபூதியை வைப்பாங்க, ஒரு தண்ணியை இது பண்ணிவிட்டு விபூதியை வைப்பாங்க, அவங்களுக்கு சரியாயிடும் உடம்பு. ஸோ அந்த அமைப்பெல்லாம் வாழ்ந்த ஒரு சித்தர்களும் ஒரு பெரியவர்களும் இருந்த ஒரு பூமி இது. அப்போ இந்த ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாந்திங்கிறது வந்து அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பேக்ட் கொடுக்கக்கூடியது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லக்னத்தில் இருந்தால் அதே அறிவால் வந்து ப்ராப்ளம் வர்றது, 2ல் இருந்தால் இந்த தனம், குடும்பம், வாக்கு இதெல்லாம் வந்து பாதிக்கப்படுறது, 3ல் இருந்தால் வந்து இது வந்து ஹெல்த்துக்குமே வந்து சம்மந்தப்படும். எப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ லக்னத்தில் இருந்தால் மண்டை, லக்னம் தான் மண்டை, அப்போ அந்த மண்டைக்குள்ளே வந்து ப்ராப்ளம்ஸ் கொடுக்கறது, 2ல் இருந்தால் வந்து இஎன்டி ப்ராப்ளம்ஸ் கொடுக்கறது, 3ல் இருந்தால் பேக் போன் ப்ராப்ளம்ஸ் கொடுக்கறது, 4ல் இருந்தால் செஸ்ட், இந்த ஹார்ட் அட்டாக்லாம் வந்து இறந்து போகிறவங்களாம் வந்து செஸ்ட்டில் ப்ராப்ளம் கொடுக்கறது, 5ல் இருந்தால் அடிவயிறு ப்ராப்ளம் கொடுக்கறது, 6ல் இருந்தால் ஹிப்பு, இந்த கடைசி இந்த போன் பேக் போனில் லாஸ்ட்டு 2 இது இருக்கிறத வந்து ப்ராப்ளம் கொடுக்கறது. அந்த மாதிரி ஒவ்வொரு 7ல் இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கழிவு உறுப்புகள், 7, 8ல் இருந்தால் அந்த கழிவு உறுப்புகளில் கொடுக்கறது, 9, 10, 11, 12 இது 4 இடத்துல மாந்தி இருந்தால் கால் கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 10ல் இருக்குன்னா முட்டி ப்ராப்ளம், அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10ல் வந்து மாந்தியோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா மாந்தி சாரத்தில் கிரகங்கள் என்ன கிரகங்களுக்கு இந்த மாதிரி பார்க்கணும். அப்போ ஹெல்த்தை வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்த் ப்ராப்ளம் வருதா,
அதற்கு வந்து முக்கியமான ஒரு பொறுப்பு வகிக்கிறது வந்து மாந்தி தான். அப்போ பார்க்கணுமா பார்க்கக்கூடாதாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நம்ம வந்து 10 வருஷம் கழித்து கூட இந்த நோய் இவங்களுக்கு வரும், குழந்தையிலே வரும், இதெல்லாம் வந்து கணிக்கக்கூடிய தன்மை இந்த மாந்தி தான். இப்போ எப்படி வந்து ஒரு தராசுக்கு வந்து 2 சைடுன்ற மாதிரி மாந்தியும் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டாந்திரமும் 2 சைடு. அந்த முள்ளு தான் வந்து அஷ்டவர்க்க பரல். இது 3ம் வந்து ஒரு ஜாதகத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த 3 நீங்கள் பார்க்கும் போதே ஒரு 90% ஜாதகத்தை பட்டுன்னு சொல்லிடலாம். 90% உங்கள் ஜாதகத்தில் கிளியர். இந்த 3த்தை கிளியர் பண்ணிங்கனாலே 90% ஜாதகம் கிளியர். மீதி இருக்கிறதுலாம் இந்த சின்ன சின்ன பரிகாரங்கள் கோயிலுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் செவ்வாய் பாதிக்கப்பட்டிருக்கா, நீங்கள் செவ்வாய்க்கிழமை போயிட்டு விளக்கு போடுங்க. நானும் விளக்கு போடுறேன் மேடம், ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் வந்து இந்த 3யும் வந்து சரி பண்ணாதவர்கள் தான் திருப்பி திருப்பி ப்ராப்ளம்ஸ் வந்துகிட்டே இருக்கிறது. ஆமாம், இப்போ ஒரு கோயிலுக்கே போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோயிலோட அனுகிரகமே உங்களுக்கு கிடைக்காது. 1% 2% தான். அப்போ இதெல்லாம் சரி பண்ணிட்டு போகும்போது உங்களோட அனுகிரகம் வந்து முழுசாக கிடைக்கக்கூடிய அமைப்பு இதை கிளியர் பண்ணும்போது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி அஷ்டவர்க்க பரல், மாந்தி, நான் சொன்னேன் இல்லையா கண்டாந்திரம், இது 3ம் ஒரு முக்கோணம் மாதிரி. இது ரொம்ப கண்டிப்பாக பார்க்க வேண்டியக்கூடிய தன்மை. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டாந்திரம் வரும்போது கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணிக்கோங்க. இது 3ம் கிளியர் பண்ணும்போது எவ்வளோ மிகப்பெரிய வெற்றியை கூட உங்களால் அடைய முடியும். ஒரு சில ஜாதகத்துலலாம் பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துல மாந்தி இருக்கும். கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு எழுதிட்டே இருப்பாங்க. சிம்பிள், அந்த பொண்ணு வந்து இல்லை அந்த பையனோ 20 வயசுலையோ 25 வயசுலையோ இல்லை 20 வயசில் பண்ணியிருந்தாங்கன்னு ரொம்ப சிறப்பு. இந்த பரிகாரங்கள் பண்ணுறதுக்கு சிறப்பான ஏஜ்னு பார்த்திங்கன்னா ஒரு 15 to 20 வயசு. வாழ்க்கையே மாறி போயிடும். அந்த ஏஜ்ல பண்ண. ஆமாம், மிகப்பெரிய மாற்றம். அப்போ அதெல்லாம் ஒரு பிராப்தம். இப்போல்லாம் வந்து நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த வயசில் எனக்கே வந்து அது பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். இப்படி ஒரு அமைப்பு இந்த ஏஜில் கொடுத்து அது பிராப்தம் இருந்தால் மட்டும்தான் முடியும். இப்போ நான் மாந்தின்னு சொல்கிறேன் இல்லைங்களா, சிம்பிள் தான். சென்னை திருவள்ளூரில் போயிட்டு ஒரு பரிகாரம் சனிக்கிழமையில் பண்ணணும். ஆனால் அதை வண்டி இருக்கும், பணம் இருக்கும், எல்லாமே இருக்கும், போக முடியவே முடியாது. சின்ன விஷயம்தான். அதுதான் பிராப்தம். ஒன்று அவங்க நம்ப மாட்டாங்க, இல்லை வேறு யாருனா வந்து எதுக்கு மாந்திக்கு இந்த கோயில் போகிறீங்க, அங்கே இருக்குது அந்த கோயிலுக்கு போங்க அப்படின்வாங்க. மாந்தியெல்லாம் நம்புறீங்களா, இதெல்லாம் ஜோதிடர்கள் வந்து சும்மா வந்து காசு சம்பாதிக்க வந்து பொருளி கலப்புறாங்க அப்படின்வாங்க. நம்ம கர்மா இல்லைன்னா இங்கே போகக்கூடிய அமைப்பு தரவே தராது. இதெல்லாம் மீறி நான் சொன்ன மறுநாள் இப்போ வந்து வெள்ளிக்கிழமை, இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை பார்த்துருப்பாங்க, மறுநாளே போய் மாந்தி கோயிலில் போய் நிற்பாங்க. அப்போ நான் நினச்சிப்பேன், என்ன இவ்வளோ ஒரு அருமையான ஒரு பிராப்தம் அப்படின்ட்டு. அவங்களால போகவே முடியாதுன்னு நான் நினைப்பேன். இவங்க வந்து இந்த ஊரில் இருக்காங்க, எப்படி இது இதை எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு நினைப்பேன். ஆனால் மறுநாளே போய் நிற்பாங்க. அப்போ கடவுள் அனுகிரகம் கொடுத்துட்டாரு. இந்த பிரபஞ்சம் நீங்கள் வந்து என்ன கேட்குறீங்களோ, இன்றைக்கி நம்ம இந்த இன்டர்வியூலேருந்து எல்லா நிகழ்வுகளும் வந்து ஆல்ரெடி ஒரு டிசைடட் காரணம் தான். இது என்னவா வேணால் இருக்கலாம், அது வந்து ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா அதோட ரிஃப்ளெக்ட் தெரியும். ஸோ காரணம் காரியம் எதுவாக வேணா இருக்கட்டும், இதுதான் விஷயம். இதையும் எடுத்துக்கிறவங்க வந்து எடுத்துக்கிட்டும், எடுக்காதவங்க அவங்களோட விதி, அவ்வளோதான். நம்ம வந்து ஒரு தொழில், எந்த தொழில் செய்தாலும் சரி, அந்த தொழிலுக்கு உண்மையாகவும் கரெக்டாகவும் நீங்கள் இருந்தீங்கன்னா வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். இதை கரெக்டாக செஞ்சிங்கனாலே போகிறோம். இந்த மாந்தி கோயில் இருக்கிறது திருவள்ளூர் அண்ட் திருவாலங்காடு. அண்ட் வந்து கண்டாந்திரம் வந்து அது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணும். லைக் அதுதான் நான் சொன்னேன் இல்லையா ஆல்ரெடி, யூடியூப்லாம் பார்த்து ஆப்ரேஷன் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி நிறைய ரிஸ்க்கும் இருக்குது, ரிஸ்க் ஃபேக்டரும் இருக்குது. ஒரு மாந்தி இருக்கிறதுனால சும்மா வந்து தலைவலியும் இருக்குது, பிரெயின் டியூமரும் வரும். சடனாக வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகி பிரெயின் டெத்தும் ஆகும். ஸோ அது எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குங்கிறத வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். மைதிலி மேம், கண்டாந்திரம் பற்றியும் மாந்தி பற்றியெல்லாம் நிறைய விஷயங்களை இங்கே ரொம்ப தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கீங்க. அடுத்தடுத்து வேறு நம்ம இதுக்கு கண்டிப்பாக சந்திச்ச தெளிவுகளை கொடுக்கலாம். நன்றி. ரொம்ப சந்தோஷம். நீங்களும் இந்த நேர்காணலில் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து இந்த ஒரு தெளிவு வந்து நிச்சயமாக எல்லாருக்கும் கிடைக்கணும். எல்லாரும் ஜாதகத்தின் மூலயமா இவ்வளோ விஷயங்கள் மாற்றக்கூடிய தன்மை வந்து இருக்குங்கிறத மக்கள் நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும். அதற்காக தான் நிறையா எந்த இடத்துல வந்து பொய் இருக்கோ அந்த இடத்துல உண்மையும் நிச்சயமாக இருக்கும். உண்மையான விஷயங்கள் வந்து ஜோதிடத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏதோ வந்து எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு ஜோதிடர்கிட்டையும் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு விஷயங்கள் வந்து கிடைக்கலாம். சில இடத்துல நிறைய
விஷயங்கள் கிடைக்கலாம், சில இடத்துல கொஞ்சம் சில விஷயங்கள் கிடைக்கலாம். நம்ம வீட்டில் இருக்க ஒரு அம்மா அப்பா பேச்சு கேட்டாலோ இல்லை தாத்தா பாட்டி பேச்சு கேட்டாலுமே நம்மளுக்கு வந்து அது முக்கால்வாசி ஜோதிடம் மாதிரி தான். ஸோ இந்த விஷயங்கள்லாம் மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசையும். நிச்சயமாக இந்த ப்ரோக்ராம் பார்க்குறவங்க எல்லாருமே இந்த மாந்தி பற்றியோ இல்லை கண்டாந்திரம் பற்றியோ கண்டிப்பாக அவங்க தெளிவாக பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பார்க்கணும். அவர்களுக்கான ஒரு இது தேடிக்கலாம் இல்லையா? இதன் மூலியமாக அவங்களுக்கான ஒரு தீர்வுகள் கிடைக்கும் இல்லையா? அதான் உலக மக்கள் எல்லாருக்குமே வந்து மகா பிரத்திங்கரா தேவியின் அருள் வந்து கிடைக்கட்டும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரத்திங்கரா அம்மனோட அவதாரம் வந்து இனிமேல் நிறையா இருக்கும். நன்றி, வணக்கம்.